தனுஷ் தனுஷ் தாண்டா. இது என்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் உங்களை இயக்குனேன், இன்னைக்கு என் மகன் உங்கள் மகனை இயக்குனர். நன்றி நன்றி நன்றி. 2002 ஒரு சின்ன பையனை பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்தேன். இன்னைக்கு நீங்கள் அவனை எங்கே கொண்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கரகோஷத்திலிருந்தே நல்லா தெரியுது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரொம்ப பெருமையான 2 தகப்பன்மார்கள் இந்த மேடையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், அக்காளா இருந்தாலும், தங்கச்சியா இருந்தாலும், மாமனா இருந்தாலும், மச்சானா இருந்தாலும், நியாயம் நியாயம் தாண்டா. நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. தனுஷ் தனுஷ் தாண்டா. நீங்கள் இதை சொல்கிறதுக்கு என்னையே கூட்டிகிட்டு வந்தீங்க. இவர் என் கூட 3 படம் பண்ணியிருக்காருங்க. 1994 தாய் மனசு, மகத்தான ஒரு கதாபாத்திரம். அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் சாரோட என் ஆசை ராசாவேன்னு ஒரு படம். துள்ளுவத இளமை. துள்ளுவத இளமை அந்த படத்தில் இவர் நடித்ததுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. ஏன்னா அவர் இல்லைன்னா ரொம்ப நிறைய பேர் அதில் நடிச்சுட்டு வேண்டாம் வேண்டான்ட்டு போயிட்டாங்க. என்னமோ 2 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஏதோ கோலி விளையாடுறாங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி அந்த படத்தோட தரம் அவ்வளவுதான். அருமை நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எல்லா டேரக்டரையும் பிடிக்கும், ஆனால் இவரை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். நான் ஒரு படம் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன், உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்க அப்படின்னா வந்தார் வீட்டுக்கு. ஆளை பார்க்க வீட்டுக்கு வரும்போது தம்பி தனுஷையும் செல்வராகவனையும் கூட்டிகிட்டு வந்தார். 2 பேரும் வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி என் பையனை வச்சு படம் எடுக்கிறேன், என் பையன்தான் டைரக்ட் பண்ண போகிறான்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பல பேரை வைத்து இயக்கியவர் அவர். அவங்க பையனையே அவங்க பையன் டைரக்ட் பண்ண போகிறான்னு எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. நாங்கள் இது ஒரு சின்ன படம் எடுக்கிறேன், நீங்கள் பண்ணணும், நீங்கள் பணத்தை பற்றி பேசாதீங்க சார், ஷூட்டிங்க்கு நான் வரும்போது உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எனக்கு கொடுக்கணும், அதான் கண்டிஷன் கேட்டேன். அதே மாதிரி 5 நாள் 6 நாள் அவங்க வீட்டில் இருந்து சாப்பாடு அனுப்பிச்சு அதை தான் நான் சாப்பிட்டேன். இது என்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் உங்களை இயக்குனேன், இன்னைக்கு என் மகன் உங்கள் மகனை இயக்குனர். நன்றி நன்றி நன்றி. 2002 ஒரு சின்ன பையனை பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்தேன். இன்னைக்கு நீங்கள் அவனை எங்கே கொண்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கரகோஷத்திலிருந்தே நல்லா தெரியுது. இந்த கரகோஷமும் உங்களுடைய ஆதரவும் அவருக்கு தொடர்ந்து இருக்கணும்னு உங்கள்கிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளை அருண் விஜய் தலையோட என்னை அறிந்தால் படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் ஒரு லெவலுக்கு வந்தார். இன்னைக்கு உங்களால் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய அவர் படத்தில் இட்லி கடையில் நடித்ததுனால இன்னும் ஒரு படி மேலே வருவார். தனுஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளர்க. நீங்கள் இன்னும் எங்கேயோ போகிறீங்க, அதில் நோ டவுட். உண்மை சத்தியம் உழைப்பு இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட். இதான் ஐயா தீர்ப்பு. தேங்க்யூ 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 ஸோ மச். அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த வார்த்தைகள் அத்தனையும் பலிக்கும் அப்படின்றது கைத்தட்டல். தேங்க்யூ விஜயகுமார் சார், தேங்க்யூ கஸ்தூரிராஜா சார். எனக்கும் தனுஷ் சாருக்கும் இப்போ படம் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பந்தம் இருக்குது. நான் ரொம்ப அவரை மீட் கூட பண்ணதில்லை. 2002 துள்ளுவத இளமை படம் வந்தது. அது வரைக்கும் வீட்டில் அப்பா அம்மா இல்லை யாராவது மாமா பெரியவங்க யாரோடையாவது தான் தியேட்டருக்கு போக முடியும். அதுதான் நான் தனியாக தியேட்டருக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஃபஸ்ட்டு தனியாக பார்த்த படம் துள்ளுவத இளமை. 12th ஸ்டாண்டர்ட் முடித்து காலேஜ் போகிற லீவில் நடுவில் வந்த படம் அது. ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் காதல் கொண்டேன்னு ஒரு படம் வந்தது.
ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. கடைசியில் ஒரு 10 நிமிஷம் வந்து சம்படி ஹஸ் அரைவ் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு இருந்த ஜெனரேஷனில் தியேட்டர் போய் படம் பார்த்த இளைஞர்கள் அத்தனை பேரும் உணர்ந்திருப்பாங்க. மறுபடியும் ஒரு ஆச்சரியம் இருந்தது. சரி, ஓகே, அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஒரு படம் அவர் பண்ணியிருக்காரு, இந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு, அவங்க அண்ணனே டைரக்ட் பண்ணுறாரு, அதனால் அவரே எல்லாம் சொல்லி கொடுத்துருவார் போல், இப்படி எல்லாம் ஒரு இது நிறைய பேசுவாங்கல்ல அப்போ. அண்ட் ரொம்ப யங்காக இருந்தார். அதுக்கப்புறம் திருடா திருடின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஃபில்ம். திருடா திருடிங்கிறது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஃபில்மில் அந்த மன்மதராசா பாட்டு வந்து அது ஒலிக்காத இடமே இல்லை, அந்தளவுக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலர் நம்பர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 2 நேஷ்னல் அவார்டு ஆக்டரா, 2 நேஷ்னல் அவார்டு ப்ரொடியூசரா, டைரக்டரா, இப்போ 4வது படம்னு நினைக்கிறேன், கரெக்டாக சொன்னா சாருக்கு. இப்படி தொடர்ந்து இது வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் அதை பார்க்கும்பொழுது அந்த ஆச்சரியம் இன்னும் அகலாமல் இருக்குது. அண்ட் இன்றைக்கி தனுஷ் சார் வந்து ஒரு நேம், ஒரு ஆக்டர், ஒரு ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த போஸ்டர் அடிக்கடி காட்டுறாங்க. ஒரு வேட்டி, சட்டை, நெத்தியில் பட்டை அதெல்லாம் போட்டுட்டு ஐ திங்க் இஸ் ஒரு நேஷ்னல் பிராண்ட். இன்றைக்கி அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட். நம்ம சவுத் இண்டியன் சினிமாவிலேருந்து தனுஷ் சார் வந்து ஒரு உலக அளவில் தெரிகிற அந்த ஊர் சினிமாவில் நடித்து அவர் பண்ண படங்கள், இப்போ இங்கே வந்தவங்கெல்லாம் பிடிச்ச படங்கள்னு சொல்கிற எந்த படமாக இருக்கட்டும், அசுரன், வடசென்னை ஆர் பொல்லாதவன், புதுப்பேட்டை, இப்படி எல்லா படமுமே வந்து ரொம்ப நமக்கு பக்கத்தில் இருக்கிற மண் சார்ந்த கதைகளாகவே இருக்கும். அமரன் படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், அவருடைய இசை அமைப்பில் வர்ற படம் இது. வெளியில் வந்த 2 சாங்ஸும் சரி, இப்போ இங்கே பெர்ஃபார்ம் பண்ண 2 சாங்ஸுமே சரி, கண்டிப்பாக அவர் வந்து இதுவும் ஒரு பெரிய ஹிட் ஆல்பமாக தனுஷ் சார் காம்பினேஷனில் பண்ணிடுவாருன்றது அது வந்து ஊர்ஜிதப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது சாங்ஸ் எல்லாம். டான் பிக்சர்ஸ் முதல்ல அனௌன்ஸ் பண்ண படம் இதுன்னு நினைக்கிறேன் தயாரிப்பில். நீங்கள் தயாரித்து வெளிவர போகிற முதல் படமும் இதாக தான் இருக்கும். ஸோ அக்டோபர் 1ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்ட ஸ்ரேயாஸ் ப்ரோக்கு தேங்க்ஸ். அண்ட் அருண் விஜய் சார், யூ ஆர் ரியலி அன் இன்ஸ்பிரேஷன். எல்லா என்டையர் க்ரூ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கேன். என் அடுத்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும். அங்கே வந்து தனுஷ் சார் மாதிரி ஒரு ஹீரோ இருக்கலாம், டான் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருக்கலாம், மேபி இதை விட இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு இங்கே பத்துமா அப்படின்னு செக் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். பார்க்கலாம். இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, இது ஒரு ரூமர். நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியத்தில் நடக்கணும், ஒரு மேனிஃபெஸ்டிங். அதில் தனுஷ் சார் மாதிரி ஒரு ஹீரோ நடிக்கணும், ஒரு மேனிஃபெஸ்டிங். அதை டான் நம்பிட்டோம். நம்புங்க. உங்களுக்கு தனுஷ் சார் கிட்ட பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம், இப்போ நீங்கள் அவரை பார்த்து அவரை பழகி, ஏன்னா உங்கள் படம் பார்த்து அவர் வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிட்டாரு, பட் அதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை திரையில் பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன அவர்கிட்ட உங்களுக்கு அப்படி ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது? தனுஷ் சார் சொன்னார்ல, இப்போ நான் போய் அங்கே உட்காந்தேன்னா எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு, நான் அங்கே உட்கார வேண்டியவன். ஸோ அது மாதிரி தான் சொல்கிறேன். காதல் கொண்டேன் வந்தப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு இன்செக்யூர் சம்மந்தப்பட்டமான ஒரு படமாக இருக்கும். ஆனால் அது தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது எங்களை மாதிரி சுமாரான பசங்க சார், மன்மதராசான்னு கில்லியில் ஒரு டயலாக் வந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நாங்களாம் ஹீரோ தானே அப்படின்னு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக மாறிச்சு. சரி, கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட்டோட உங்களை நாங்கள் சந்திக்கணும்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இட்லி கடைக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு. வாழ்த்துறதுக்கு நான் என்னங்க, வேடிக்கை பார்க்க வந்தவங்க. நான் ஏங்க வாழ்த்துறேன்? எல்லாரும் சீனியருங்க. எனக்கு தெரிஞ்சு என்னை விட கம்மியாக சாய் மட்டும்தான் சின்ன பையன் நினைக்கிறேன். மற்றபடி நான் ஒரு உடம்பு ஓல்டு. அதனால் நான் வாழ்த்தெல்லாம் வரலங்க, நான் வேடிக்கை பார்க்க வந்தேன். நல்ல வேலை எனக்கு ஃபர்ஸ்ட் சீட்டில் இடம் கொடுத்துட்டாங்க. 2 பார்சல் வாங்கிட்டு போயிடுங்க. நான் வேடிக்கை பார்க்க வந்தவங்க. வேடிக்கை பார்க்க, லொகேஷன் பார்க்க. ஆமாம், அப்புறம் அங்கெல்லாம் உட்காந்து பார்த்தா இப்படி இருக்கேன், இப்படி தான் வந்திருக்கேன் நான். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. என்னை கூப்பிட்டதுக்கு மறுபடியும் ஆகாஷ் ப்ரோ நன்றி, சேஷ் ப்ரோ ரொம்ப நன்றி. நானும் அக்டோபர் 1க்கு ஆவலுடன் இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.